Thursday ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி கொஞ்சம் இமோஷனலான ஸ்டோரி. ஒரு அம்மா மகன் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஷோரூம் போகிறாங்க. அண்ட் he always likes to wear simple and beautiful dresses. He will not expect very costly dresses. அது அவனோட நேச்சர் அது. அண்ட் மதர் இஸ் செலக்டிங், ஓகே இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கிக்கோ, இது உன்னோட பர்த்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பையனும் பார்த்துட்டே இருக்கான். அம்மா என்னம்மா நீங்கள் காஸ்ட்லியாக பார்க்குறீங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம சாதாரணமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மதர் வாண்ட்ஸ் டு கெட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஷீ டோல்ட் இல்லை நல்லா இருக்குடா இது, ரேட்டை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். அப்போ அந்த கடையை விட்டு ரெண்டு பேரும் அம்மாவும் மகனும் பேசிகிட்டே வெளில வராங்க. அப்போ அவன் வயசு பையன் எதிர வரான், ஒரு 15 to 20 இயர்ஸ்க்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் வரும்பொழுது அந்த பையன் வந்து ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான். அப்போது அந்த பையன் பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு கூட ஒரே சட்டை வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்து கேட்குறான். உடனே இந்த பையன் சொல்கிறான், அம்மா நம்ம வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸில் எடுத்து கொடுங்களேன் ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு என்னென்னா பையனோட பர்த்டேக்குன்னு வாங்குறது, அது இன்னொருத்தர் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் சொல்கிறாம்மா நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்களே 3 ஷர்ட், அதில் ஒன்று எடுத்து கொடுங்க அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனும் பாருங்கள் என் வயசு பையன் தான், ஸோ போட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மாவும் எடுத்து கொடுக்குறாங்க. அதை கொடுத்த உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் அப்போ பார்க்குறான். பார்த்துட்டு அவன் சொல்கிறான், செம்ம ஃபேமிலியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அந்த அம்மா மட்டும் வராங்க அந்த கடைக்கு. வரும்பொழுது நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ் எல்லாத்தையும் ஒரு பேக் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த பையன் கரெக்டாக அதே பையனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த பையனை போய் கூப்பிடுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. தன்னோட ஆட்டோ கிட்ட கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து இதை எடுத்துக்கோ, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இந்த ஷூஸ்லாம் ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அந்த ஷர்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே என் பையனோடது தான், இனிமேல் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த பையன் கேட்குறான், ஏம்மா இனிமேல் அந்த அண்ணாக்கு வேண்டாம்மா இதெல்லாம், இவ்வளோ ட்ரெஸ்ஸு இவ்வளோ ஷூஸை கொடுத்துட்டு அவங்க என்ன போட்டுப்பாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை கண்ணா அவனுக்கு வந்து கடவுள் இப்போ நிறைய கொடுத்துட்ருக்காரு, அதனால் அவன் ஹெவனில் நிறைய போட்டுட்ருக்கான், ஸோ இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, ஆனால் நீ சந்தோஷமாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் வாங்கிட்டு அப்போ அவன் கேட்குறான், அப்படின்னா அண்ணா அப்படின்னு. இல்லைப்பா அவன் வந்து டெட்லி டிசீஸில் இறந்து போயிட்டான். பட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவன் சொன்னது, என்னோட திங்ஸ் நீங்கள் தூக்கியெல்லாம் போடாதீங்கம்மா, எனக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன், அதுவும் ஒன்று மனசில் வச்சுக்கிட்டான். அங்கே ஒரு பையன் இருப்பானேம்மா, அவனை முடிஞ்சால் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன்னை தேடி கொண்டு வந்து அதுக்கு தான்ப்பா கொடுத்தேன். அதுக்காக என் பையன் வயசு நீ யூஸ் பண்ணுறன்றதுக்காக பயந்து யூஸ் பண்ணாத, அவன் வந்து எப்போவுமே நல்லது தான் நினைப்பான், மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதை கொடுத்த உடனே அந்த பையன் மனசு ஃபுல்லாக கவலை இருந்தாலும் அந்த அம்மாவை பார்த்து வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு போகிறான். ஸோ இந்த கதை கொஞ்சம் இமோஷனலாக இருந்தாலும் இந்த கதைக்கும் என்னுடைய லைஃபுக்கும் ஒரு ரொம்ப டீப் கனெக்ஷன். என்னோட பையனோட திங்ஸ் எல்லாமும் அப்படிதான். அண்ட் இதை எடுத்துகிட்டு இவங்களுக்கு கொடுங்க, அதை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேன், என்ன நீ சும்மா நீங்கள் யூஸ் பண்ணணும்ல பின்னாடி அப்படின்னும்பொழுது, கேட்டுக்கோங்கம்மா இப்போ இதெல்லாம் இவங்ககிட்ட கொடுங்க. பட் அவங்களால யூஸ் பண்ண முடியல. அவங்க சொன்னவங்க அவங்களோட பைக்கையோ அவங்களோட கம்ப்யூட்டரையோ அவங்களாலாம் வச்சு யூஸ் பண்ண வருத்தப்படுறேன். ஏன்னா தே ஆர் ஸோ லவ்விங் டு ஹிம். ஸோ இந்த நாள் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த வீக்கில் என்னோட பர்த்டே வரும்போது ஐ வாஸ் திங்கிங் அபவுட் ஹிம். அந்த நாளில் வந்து அவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஆகட்டும், அவனே வந்து யூடியூப்பில் வந்து பார்த்து, அது வரைக்கும் கிச்சன் பக்கமே வராதவன். அந்த டைம் வந்து கொரோனா டைம்ங்கிறதுனால வீட்டில் இருந்ததுனால ஹீ ப்ரிப்பேர்டு பாயசம். நான் யூஸ்வலாக ஐ வில் நாட் அலவ் ஹிம் நியர் த கிச்சன் பிகாஸ் இஸ் ஒன்லி ஒன் சன் அண்ட் ஐ ஸோ லவ்விங் டு ஹிம் அண்ட் வி போத் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப அந்த பாண்ட் வந்து எப்படின்னு தெரியல எனக்கு. அப்போ நான் வந்து இதில் நீ போகக்கூடாது, கேஸ் கட்டலாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பிஃபோர் மேரேஜ் நான் இதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால. பட் அன்னைக்கு ஹீ ப்ரிப்பேர்ட் தட் with the help of YouTube பாயசம் and all. So I was thinking about that. இந்த ஸ்டோரி படிக்கும்போது I connected the same thing happened in my life. My child who is selfless soul, he wanted to give everything to others. Last when he was traveling when he was taken to hospital in the ambulance, I was started vomiting at about night 2 o'clock, and I was
ஜஸ்ட் டேக்கிங் ஒன் கவர், அதை வாந்தியை பிடிச்சி வெளியில் போடுறதுக்காக. அப்போ அவன் சொன்ன ஒரு ஹீ நோஸ் மேபி அபவுட் டு டை. அப்போ அவன் சொன்ன ஒரு விஷயம், ஏன்னா ஹீ ஒர்க் வித் ஹாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதனால லேட் நைட்லாம் வந்திருக்கான். அப்போ அவன் சொன்னான், ஆமாம்மா இது நிறுத்த சொன்னேன் நான் ஆம்புலன்ஸை, கொஞ்சம் இதை போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொன்ன வார்த்தை, அம்மா என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸு நிறைய பேர் வந்து வேலை முடிச்சு இந்த டைம் போகிறவங்க இருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல்மா வென் யூ த்ரோ, இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தெம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைமில் கூட ஹி வாஸ் திங்கிங் தட் எவ்ரிபடி ஷுட் பி சேஃப், எவ்ரிபடி ஷுட் பி வெரி ஹாப்பி, எவ்ரிபடி ஷுட் பி ஹெல்த்தி. ஸோ அந்த 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 கனவுகள் வச்சுருந்ததுனால மேபி என்னுடைய பெயின்ஸ், என்னோட வரிஸ், என்னோட சாரோஸ் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் என்றும் பயணித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள்னு தெரியாமல். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து படிக்கும்போது இட் ரிலேட்டட் டு மை சன் அண்ட் மீ. அதனால ஐ வாண்டட் டு ஷேர் திஸ். மேபி கொஞ்சம் நான் அவங்கள எமோஷனலாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சாரி.